இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்குறோம். நீர் உருண்டை பண்ண போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு வீட்டில் பண்ணி. அதுக்கு ஒரு பெரிய டம்ளரால் 1 டம்ளர் இட்லி அரிசி ஊற வச்சு ஒரு 2 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் அதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா நைஸாக இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாகவே அரைச்சிக்கோங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாய் சூடானதும் கொஞ்சம் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன், வாசம் நல்லா இருக்கும்னு. கொஞ்சம் நல்லெண்ணெய், தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இது கூட ஆட் பண்ண பொடியாக வெட்டி வச்ச தேங்காய். துருவி போடுறத விட இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 2 காஞ்ச மிளகாய். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச மாவை கடாயில் ஊற்றி நல்லா கிண்டிக்கோங்க. இது ஓரளவுக்கு கடாயில் கொஞ்சம் ஒட்டாமல் வரும். அந்த டைம் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது கூட தேங்காய் எல்லாமே சேர்த்துக்கோங்க. இப்போ உருண்டை பிடிக்கிற கேப்பில் இட்லி பானையில் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சுட்டு இதை ஒன்று போல் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. லைட்டாக சூடும், கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததும் இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு கையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி இட்லி தட்டில் வச்சுக்கோங்க. இப்போ உருண்டை பிடிச்சாச்சு. இதை ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்தால் நீர் உருண்டை ரெடி. ரெடி ஆகிடுச்சு. செம்ம சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.